வணக்கம். இது ஸ்ரீலங்கா தமிழ் நியூஸின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்தி. மியான்மரில் நிலநடுக்கம் ரிக்டரில் 4.3 பதிவு. பிரான்ஸ் நடத்திய தாக்குதலில் ஆப்பிரிக்காவில் செயற்பட்டு வந்த IS அமைப்பின் தலைவன் பலி. திடீரென ஜெர்மன் தேவாலயம் ஒன்றின் முன் குவிக்கப்பட்ட ஆயுதம் தாங்கிய போலீசார். பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவத்தின் பின்னணி. தாலிபான்களால் எமக்கு என்ன ஆகுமோ என பீதியில் இருந்த அந்த நாட்டு இளம் வீராங்கனைகள். பிரிட்டனில் இருந்து கிடைத்த ஓர் அற்புத உதவி. இனி விரிவான செய்திகள். மியான்மரில் இன்று காலை 10:19 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளது. இது ரிக்டரில் 4.3 பதிவாகியுள்ளது. இதனை தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட பொருளிழப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளிவரவில்லை. ஜெர்மன் தேவாலயம் ஒன்றின் முன் திடீரென இயந்திர துப்பாக்கிகளுடன் போலீசார் குவிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை உள்ளூர் நேரப்படி 7:30 மணிக்கு ஜெர்மனியில் உள்ள ஹெகன் நகரில் உள்ள ஒரு யூத தேவாலயம் முன்பு திடீரென ஆயுதம் தாங்கிய போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். நேற்று யூதர்களின் முக்கிய பண்டிகை ஒன்று கொண்டாடப்பட்ட நிலையில் அவர்கள் தேவாலயங்களில் இரவு முழுவதும் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்ததாக கூறியிருந்தனர். அங்கு தாக்குதல் நடக்கலாம் என தங்களுக்கு இரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் அங்கு பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் தேவாலயத்துக்கு என்ன அச்சுறுத்தல், யாரால் அச்சுறுத்தல் என்பது போன்ற விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை. 2019 ஆண்டு ஹால் நகரில் அமைந்துள்ள தேவாலயம் ஒன்றின் மீது வலதுசாரி தீவிரவாதி ஒருவன் தாக்குதல் நடத்தினான். அந்த தாக்குதலின் போது 2 கொல்லப்பட்டார்கள். அப்போது போலீசார் அந்த நபரை கைது செய்தாலும் அவர்கள் விரைவாக செயற்படவில்லை என போலீசார் மீது ஒரு விமர்சனம் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. அப்படி ஏதாவது நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த முறை போலீசார் முன்கூட்டியே இந்த தேவாலயத்தின் முன் குவிக்கப்பட்டு இருக்கலாம் என கருதப்பட்டுள்ளது. தாலிபான்களுக்கு பயந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த கால்பந்து வீராங்கனைகள் 32 பேர் பாகிஸ்தானில் தஞ்சமடைந்து உள்ளனர். இதற்கு பிரித்தானியாவை சேர்ந்த தொண்டு நிறுவனம் உதவி செய்து உள்ளது. ஆப்கானிஸ்தான் நாடானது தாலிபான் பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து உள்ளது. கடந்த முறை ஆட்சியை போல் இல்லாமல் இந்த முறை பெண்களுக்கு கல்வி உரிமை, வேலைக்கு செல்லும் உரிமை வழங்கப்படும் என்று தாலிபான்கள் தெரிவித்து இருந்தனர். ஆனால் தாலிபான்கள் தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து திடீரென மாறி பெண்களுக்கு வேலைக்கு செல்லவும் ஆடவர்களுடன் சேர்ந்து கல்வி பயிலவும் தடை விதித்து உள்ளனர். குறிப்பாக பெண்கள் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க தடை விதித்து உள்ளனர். இதன் காரணமாக ஆப்கானை சேர்ந்த இளம் விளையாட்டு வீராங்கனைகள் பலர் தாலிபான்களால் தங்களுக்கு ஆபத்து நேர்ந்துவிடுமோ என்ற அச்சத்திலிருந்து வந்தனர். இந்த நிலையில் ஆப்கானை சேர்ந்த ஜூனியர் மகளிர் கால்பந்து அணியை சேர்ந்த வீராங்கனைகள் கட்டாருக்கு பயிற்சிக்காக செல்ல திட்டமிட்டு இருந்தனர். காபூல் விமான நிலையத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி மனித வெடிகுண்டு தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் 13 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கான் மக்கள் 170 பேர் காயமடைந்து உள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பின் நிராதரவாக இருந்த கால்பந்து வீராங்கனைகள் 32 பேர் எங்கு செல்வது என தெரியாமல் தவித்தனர். அது மட்டுமல்லாமல் விளையாட்டில் பெண்கள் பங்கேற்க தாலிபான்கள் தடை விதித்ததால் கால்பந்து வீராங்கனைகளுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இதனை அடுத்து பிரித்தானியாவை சேர்ந்த அமைதிக்கான கால்பந்து எனும் தொண்டு நிறுவனம் ஆப்கானை சேர்ந்த 32 கால்பந்து வீராங்கனை அவர்களின் குடும்பத்தார் அனைவரையும் பாகிஸ்தான் அரசின் உதவியுடன் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தது. ஆப்கான் வீராங்கனைகளுக்கு மனிதநேய அடிப்படையில் பாகிஸ்தான் அரசும் உடனடியாக விசா வழங்கி அவர்களுக்கு அடைக்கலம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் படையினர் நடத்திய தாக்குதலில் ஆப்பிரிக்காவில் செயற்பட்டு வந்த IS பயங்கரவாத அமைப்பின் தலைவன் உயிரிழந்து உள்ளார். மாலி, பர்கினோ பாசோ, நைஜர் ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளில் IS பயங்கரவாத அமைப்பு செயற்பட்டு வருகிறது. இஸ்லாமிய ஸ்டேட்டின் கிரேட்டர் சகாரா என்ற பெயர் கொண்ட இந்த பயங்கரவாத அமைப்பு ஆப்பிரிக்க நாடுகளில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த பயங்கரவாத அமைப்பின் தலைவனாக அதான் அபு வாலிட் அல் ஷராவி என்பவர் செயற்பட்டு வருகிறார். இதற்கிடையில் இந்த பயங்கரவாத அமைப்பை ஒடுக்கும் நடவடிக்கையில் மாலி, பர்கினோ பாசோ, நைஜர் ஆகிய நாடுகளுக்கு பிரான்ஸ் உதவி வருகிறது. இதற்காக பிரெஞ்சு படைகள் மாலியில் நிலைநிறுத்தப்பட்டு உள்ளது. பிரான்ஸ் பாதுகாப்பு படையினர் மாலியில் செயற்பட்டு வரும் IS பயங்கரவாத அமைப்பின் மீது அதிரடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் பிரெஞ்சு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஆப்பிரிக்க IS பயங்கரவாத அமைப்பின் தலைவர் அதான் அபு வாலிட் அல் ஷராவி கொல்லப்பட்டு உள்ளார். இந்த தகவலை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
ISDS பயங்கரவாத அமைப்பின் தலைவன் அல் ஷராவி கொல்லப்பட்டுள்ளது போதும் மாலியில் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையில் பிரான்ஸ் தொடர்ந்து ஈடுபடும் என மேக்ரான் தெரிவித்துள்ளார்.